தமிழ்நாடே கடுமையான குளிர் பொறுத்த வரைக்கும் வாட்டி எடுக்கிறது நம்ம பார்க்குறோம். ஒவ்வொரு நாளும் அதிகாலை நேரத்துல பனிப்பொழிவினுடைய தீவிரம் மலைப்பகுதிகள்ல ரொம்ப மோசமாகிட்டே இருக்கு. 10 டிகிரி செல்சியஸ் அப்புறம் 8ஆ மாறுச்சு. அதுக்கப்புறம் 6 டிகிரி செல்சியஸ், 5 டிகிரி செல்சியஸா இருந்தது. இப்போ 3 முதல் 4 டிகிரி செல்சியஸாக வெப்பநிலை வந்து மலைப்பகுதிகள்ல பதிவாகிட்டு இருக்கு. இது போற போக்குல பார்த்தா ஒட்டுமொத்த தமிழ்நாடுமே ஐஸ் கட்டியா மாறிரும் போல இருக்கு. அந்த அளவுக்கு பனிப்பொழிவினுடைய தீவிரம் அதிகாலையில கடலோரத்துல, உள் மாவட்டத்துல, மேற்கு தொடர்ச்சியில, தென் மாவட்டங்கள் என பல்வேறு பகுதிகளிலும் நாளுக்கு நாள் அந்த பனிப்பொழியினுடைய தாக்கம் பொறுத்த வரைக்கும் ரொம்பவே தீவிரமாகிட்டு இருக்கு. சரி, எந்தெந்த மாவட்டங்கள்ல நமக்கு பனிப்பொழிவு ரொம்ப தீவிரமாக இருக்கும், எங்கெல்லாம் நமக்கு மழை வர வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். அப்போ மழையே வராதாங்க, அவ்வளவுதானா, எல்லாம் முடிஞ்சிருச்சா அப்படின்லாம் சில பேர் கேட்டிருந்தாங்க. இல்லைங்க, இதுக்கப்புறம் தான் நமக்கு மழை இருக்க போகுது. ஒரு மழை பொழிவுக்கு அப்புறமா தான் இந்த பனிப்பொழிவானது முடிவுக்கு வரும். அதே போல இன்னொரு மழை பொழிவுக்கு அப்புறமா தான் கோடை காலமும் ஆரம்பிக்க போகுது. கண்டிப்பா அந்த தீவிரமான மழை எப்போ, எந்த தேதியில அப்படிங்கிறதான அறிவிப்புகளும் கடந்த சில நாட்களாக உங்களுக்கு நம்ம சொல்லிக்கிட்டு இருந்தோம். இருந்தாலும் இன்றைய நாட்களிலும் நிச்சயமாக உங்களுக்கு சொல்றோம். அதற்கு முன்பதாக தமிழ்நாடு முழுவதும் எங்கெல்லாம் நமக்கு பனிப்பொழிவு ரொம்ப தீவிரமாகி இருக்கு, உண்மையாகவே ஐஸ் கட்டியாக மாறுற அளவுக்கு தான் நமக்கு பனிப்பொழிவு இருக்க போகுதா அப்படிங்கிறதையும் நிச்சயமா நம்ம பார்த்து தெரிந்து கொள்வோம். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. யாரெல்லாம் இன்னும் லைக் பண்ணலையோ கொஞ்சம் சீக்கிரமா லைக் பண்ணுங்க. நண்பர்கள், உறவினர்கள் தெரியப்படுத்த ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனல்ல புத்தாண்டை முன்னிட்டு சிறப்பு சலுகைகள் போயிட்டு இருக்கு. அதனால சீக்கிரமா நீங்க வந்து ப்ராடக்ட் எல்லாம் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. ஏற்கனவே ஆஃபர்ல அதிகமான சேல் போயிட்டு இருக்கு. ஸ்கூல் பேக், லஞ்ச் பேக், வாட்டர் பாட்டில், டிஃபன் பாக்ஸு, அதுக்கப்புறம் ரெஃப்ரிஜிரேட்டர், வாஷிங் மிஷின், வாட்டர் ஹீட்டர், அப்புறம் ரூம் ஹீட்டர்னு சொல்லி ஏகப்பட்ட பொருள் செம சேல் போயிட்டு இருக்கு. எப்படி ப்ரோ வாங்குறது அப்படின்னா, டிஸ்கிரிப்ஷன்ல ஸ்டோர் லிங்க் இருக்கு, போய் அதை கிளிக் பண்ணுங்க. அப்படி இல்லைன்னா நம்ம சேனல்ல ஸ்டோர்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதுக்குள்ள போயிட்டு ஏதாச்சும் ஒரு பொருளை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணிட்டு உங்களுக்கு தேவையான பொருள் நீங்க சர்ச் பண்ணி வாங்கிக்கலாம். ஸோ ஆஃபர் முடியறதுக்குள்ள கொஞ்சம் சீக்கிரமா வாங்கி பயன்பெறுங்க. தமிழகத்தில் கடந்த 24 மணி நேரத்தில் ஊட்டியில் 4.2 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை பொறுத்த வரைக்கும் பதிவாகி இருக்கு. பாருங்க, நீங்க வந்து எவ்வளவு டிகிரி செல்சியஸ் வந்து வெப்பநிலை பதிவாகி இருக்கு அப்படிங்கறது மிக முக்கியமா நம்ம பார்க்கணும். இந்த அளவுக்கு பனிப்பொழிவு வந்துச்சுன்னா கண்டிப்பா தண்ணீர் எல்லாமே ஐஸ் கட்டியாக மாறக்கூடிய ஒரு சூழ்நிலை தான். 4 டிகிரி செல்சியஸ், 3 டிகிரி செல்சியஸ் எல்லாம் நமக்கு தண்ணீர் முழுவதுமாக ஐஸ் கட்டியாக மாறக்கூடிய அளவுக்கு தான் நமக்கு இருக்க போகுது. நீலகிரி மாவட்டங்கள் ரொம்பவே திணறிட்டு இருக்கு. ஒவ்வொரு நாளும் பனிப்பொழிவுல ரொம்ப மோசமான ஒரு பனிப்பொழிவாக நீலகிரி மாவட்டத்திலும், அதே மாதிரி கொடைக்கானல் இந்த இடங்கள், அதே மாரி சேலம் மாவட்டத்தில ஏற்காடு போன்ற இடங்கள், இது போன்ற மலைப்பகுதிகள்ல நெறைய இடங்கள்ல பனிப்பொழிவினுடைய தீவிரம் ரொம்ப அதிகமா இருக்கு. அதில குறிப்பா நீலகிரி மாவட்டத்தில மிக மோசமான ஒரு பனிப்பொழிவானது பதிவாக ஆரம்பிச்சிருக்கு. இன்னும் நாள் ஆக ஆக 3 டிகிரி செல்சியஸ் மற்றும் 2 டிகிரி செல்சியஸாக இருக்க போகுது. அதனால நீலகிரி மாவட்டத்தில இருக்கிறவங்க தயவு செய்து உஷார் நிலையில இருந்துக்கோங்க. உங்க மாவட்டத்தில ஊட்டிங்கிற பகுதியில பாருங்க, 4.2 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை தான் பதிவாகியிருக்கு. அப்ப எந்த அளவிற்கு பயங்கரமான குளிர் இருக்கும் அப்படிங்கிறத இதுலேருந்து நம்ம தெரிஞ்சுக்க முடியுது. அதனால குறிப்பாக உதகமண்டலம், குன்னூர், கோத்தகிரி இது போன்ற பல்வேறு இடங்களிலும் நம்ம ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். அங்க இருக்கிறவங்களுக்கே இந்த குளிர் ரொம்ப தாங்க முடியல. இப்போ சென்னை, திருவள்ளூர் போன்ற பகுதிகள், அதே மாதிரி டெல்டா, தென் மாவட்டத்திலேருந்து, உள் மாவட்டத்திலேருந்து நீலகிரி மாவட்டங்கள் போனீங்க அப்படின்னா, அங்கேயே நீங்க உறைஞ்சு போயிருவீங்க. அந்த மாதிரியான ஒரு பனிப்பொழிவு பதிவாக ஆரம்பிச்சிருக்காங்க. அதே மாதிரி தான் நம்ம உஷாரா இருக்க வேண்டிய பகுதிகள் நீலகிரி மட்டும் இல்லங்க. கோயம்புத்தூர்ல இருக்கக்கூடிய வால்பாறை, சோலையாறு, சின்னக்கல்லார், பொள்ளாச்சி, கிணத்துக்கடவு இங்கெல்லாம் வந்து பனிப்பொழிவு ரொம்ப அதிகமா இருக்கும். அதிகாலையில நீங்க உங்களால வெளியவே வர முடியாது. குறிப்பா 6 மணி, 7 மணி அப்போ கூட நம்மளால அங்க வெளிய வர முடியாது. அந்த அளவுக்கு ஒரு தீவிரமான ஒரு பனிப்பொழிவு. 8 மணி, 9 மணிக்கு மேல தான் ஓரளவு பனிப்பொழிவு கணிசமாக குறையவே ஆரம்பிக்கும். கோயம்புத்தூருடைய தெற்கு பகுதியில எடுத்துக்கிட்டிங்கன்னா, ரொம்ப தீவிரமான பனிப்பொழிவாக இருக்கும். தமிழக, கேரள எல்லையோர பகுதிகள், தமிழக, கர்நாடக எல்லையோர பகுதிகள் மற்றும் தமிழக, ஆந்திர எல்லையோர பகுதிகளிலும் மிக தீவிரமான பனிப்பொழிவானது நாளுக்கு நாள் அதிகமாகிக் கொண்டே இருக்கிறது. தமிழகத்தின் மற்ற மலைப்பகுதிகளிலும் கடும் குளிரால் ஊரே நடுங்கிக்கிட்டு இருக்குங்க. அதுதான் நம்ம சொன்னோம். அந்த கொடைக்கானல், குறிப்பா ஏற்காடு பகுதிகள். இன்னும் நீங்க கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர் மாவட்டங்கள் போனீங்கன்னா தெரியும். இந்த கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர் போன்ற இடங்கள், அங்க இருக்கக்கூடிய சில அந்த மலைப்பகுதிகள், திருவண்ணாமலை மாவட்டங்கள், இதெல்லாம் மலை பிரதேசங்கள். அந்த இடங்கள்லாம் நீங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா, கடுமையான குளிர் பொறுத்த வரைக்கும் ரொம்ப அதிகமாக இருக்கும். தொடர்ந்து அந்த மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய பகுதிகள் முழுவதுமாக, ஆந்திர பகுதிகள், தெற்கு ஆந்திரா பகுதிகள், சித்தூர், திருப்பதி, அதே மாரி வேலூர் மாவட்டத்தில குடியாத்தம், காட்பாடி இந்த பகுதிகளிலும் கடுமையான குளிர் பொறுத்த வரைக்கும் அதிகமாக தீவிரமாகறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கக்கூடும்.
சரி, இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் எப்பதாங்க மழை வரப்போகுது? இப்படியே நமக்கு குளிர் போய்க்கிட்டே இருந்ததுன்னா, மொத்த தமிழ்நாடும் உறைஞ்சு போயிருமா அப்படின்னா, அதுதாங்க இல்ல. இப்ப நமக்கு மழைக்கான வாய்ப்பு எப்போ அப்படிங்கிறத பார்த்துடலாம். வட தமிழக கடலோர மற்றும் டெல்டா மாவட்டத்தில் டிசம்பர் இறுதி மற்றும் ஜனவரி முதல் வாரத்துல பரவலாக மழை உண்டு. டிசம்பர் இறுதி அப்படின்னா 30, 31ல லேசான மற்றும் மிதமான மழை வாய்ப்பு. டெல்டாவுல அதேமாரி டெல்டாவுல வந்து சில இடத்துல கனமழை கூட எதிர்பார்க்கலாம். டெல்டா மாவட்டத்தில சில பகுதிகள்ல கனமழைக்கான வாய்ப்புகளும் அதிகம் எதிர்பார்க்கப்படுது. டிசம்பர் இறுதி மற்றும் ஜனவரி 6, 7, 8 ஆகிய தேதிகளில் பரவலாக மழை தீவிரமாகறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறது. ஆகவே டிசம்பர் இறுதி மற்றும் ஜனவரி 6, 7 மற்றும் 8 தேதிகளில் பரவலாக நமக்கு மழையினுடைய தீவிரம் நிச்சயமாக வந்து பதிவாகும். அதனால ஒரு தொடர் மழை பொழிவு டிசம்பர் மாதத்துல உறுதியாக நம்ம எதிர்பார்க்கலாம். சில இடங்கள்ல பனிப்பொழிவு தீவிரமாகவும், அதே மாதிரி சில இடங்கள்ல மழை வாய்ப்புகளும் நமக்கு வந்து அதிகரிக்க போகுது. ஜனவரி மாதத்துல 6, 7 மற்றும் 8 தேதிகள்ல டெல்டாவில் வந்து கனமழையா இருக்கும். மயிலாடுதுறை, கும்பகோணம், தஞ்சாவூர் பகுதிகள், ஒரத்தநாடு, பாபநாசம், திருவாரூர்ல திருத்துறைப்பூண்டி, நாகப்பட்டினம், நாகூர், வேளாங்கண்ணி இது போன்ற நிறைய இடங்கள் டெல்டா பகுதிகளில் ஜனவரி 6, 7, 8ல கனமழையும், டிசம்பர் 30, 31ல பரவலாக லேசான மற்றும் மிதமான மழையுமாக எதிர்பார்க்கலாம். சென்னை முதல் கடலூர் வரை இருக்கக்கூடிய வட தமிழக கடலோரத்தில் பொதுவாக பனிப்பொழிவாக இருக்கும் அதிகாலையில். அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா வானம் மேகமூட்டமாக காலை நேரங்கள், பகல் நேரங்களில் லேசான வெயில் காணப்படுவதற்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக எதிர்பார்க்க முடியும். தென் மாவட்ட பகுதிகள் ஜனவரி முதல் வாரங்களில் பரவலாக சில இடங்களில் மழைக்கு வாய்ப்பு இருக்கு. குறிப்பாக ராமநாதபுரம், தூத்துக்குடி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி போன்ற தென் மாவட்டத்தினுடைய கடலோர பகுதிகளில் கணிசமாக நமக்கு மழை வாய்ப்புகள் இந்த மாத இறுதி மற்றும் ஜனவரி 6, 7 மற்றும் 8 தேதிகளில் நீங்கள் மழை வாய்ப்புகள் எதிர்பார்க்கலாம். மற்றபடி எல்லா இடங்களிலுமே நமக்கு மழை வருமானு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. ஏன்னா இந்த சுற்று மழை பொறுத்த வரைக்கும் டிசம்பர் 30, 31 வரக்கூடிய மழை பொறுத்த வரைக்கும் பகுதியாக நமக்கு மழை ஒதுக்கி தான் பதிவாகும். ஒரே நேரத்தில் எல்லா மாவட்டங்களிலும் மழை நிச்சயமாக வராது. அதே மாதிரி தான் ஜனவரி 6, 7 மற்றும் 8 தேதிகளில் வரக்கூடிய மழையும் குறிப்பிட்ட ஒரு 10 மாவட்டங்கள், 8 மாவட்டங்கள் அந்த மாதிரி தான் நமக்கு மழை கிடைக்கும். ஒரே நேரத்தில் தமிழ்நாடு முழுவதுமாக கனமழைக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது நிச்சயமாக இருக்க போகிறது கிடையாது. அதனால் வட தமிழக உள் மாவட்டங்கள் மேற்கு தொடர்ச்சியில் தொடர்ந்து உள் மாவட்டங்களும் கடும் பனிப்பொழிவு நீடிக்க வாய்ப்பு இருக்குது. எப்படி நம்ம நீலகிரி மாவட்டம், கோயம்புத்தூர், தேனி, தென்காசி, கன்னியாகுமரி போன்ற இடங்கள்லாம் பனிப்பொழிவு தீவிரமாக இருக்கும் அப்படின்னு சொன்னோமோ அதே மாதிரி தான் திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை, கிருஷ்ணகிரி. அதில் கிருஷ்ணகிரிலாம் படுமோசங்க. கிருஷ்ணகிரி மாவட்டத்தினுடைய அந்த மேற்கு பகுதிகள் பர்கூர், மாரண்டஹள்ளி, ஒசூர்லாம் ரொம்ப தீவிரமான பனிப்பொழிவாக இருக்கும். 15, 14 டிகிரி செல்சியஸ் தான் அங்கே வெப்பநிலையை பதிவாகிட்டு இருக்கு. மிக மிக கடுமையான குளிருடைய தாக்கம் கிருஷ்ணகிரி, திருவண்ணாமலை, வேலூர், ராணிப்பேட்டை உள்ளிட்ட இடங்களில் கடும் குளிர் பொறுத்த வரைக்கும் தீவிரமடைந்து காணப்படும். உஷாராக இருந்துக்கோங்க. நீங்கள் மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம சேனல் டிஸ்கிரிப்ஷனில் ஸ்டோர் லிங்க் இருக்குது. உங்களுக்கு என்ன பொருள் வேணுமோ நீங்கள் போய் வாங்கிக்கோங்க. 70%லேருந்து 90% வரைக்கும் நம்ம டிஸ்கவுண்ட் சேல் நமக்கு வந்து போயிட்டுருக்கு. ஸோ சீக்கிரமாக நீங்கள் அதை வாங்கி பயன்பெறுங்க. ஏன்னா உங்களுக்காகவே நம்ம துல்லியமான வானிலை இருக்கை கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அதே சமயத்தில் நம்ம சேனலில் பார்க்குறவங்களுக்கு வந்து சிறந்த சலுகைகளோட நமக்கு வந்து ஆஃபரும் நம்ம சேர்த்து கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அதனால் நீங்கள் இதையும் நீங்கள் வாங்கி பயன்பெறுங்க. ஸ்டோர் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. நம்ம சேனலில் ஸ்டோர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். நீங்கள் போய் வேகமாக ஆஃபர் முடியறதுக்குள்ளே பொருட்களை வந்து நீங்கள் வாங்கிக்கோங்க.